ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதோ அதை நினச்சிக்கிட்டு தானே இதை தொட்ட. நிச்சயமா நீ நினச்சது வரக்கூடிய நல்ல நாளிலேயே உன் கைகளில் வந்து சேரும். இத்தனை நாளா நல்லது நடக்கும், எப்போ நல்லது நடக்கும் நீ காத்துக்கிட்டே இருந்த. இதை நடத்தி கொடுப்பதற்காக இந்த வராகி அம்மா நானே வந்துட்டேன். போக்கி கவலைகளை தீர்ப்பதற்காக தான் உனக்கு தேவையான பணத்தையும் பொன்னையும் கையோட கொண்டு வந்திருக்கேன் என் செல்லமே. உன்னுடைய வாழ்க்கையை நீ என் பாதத்தில் ஒப்படைச்சிட்டதானே, அப்புறம் என்ன? இனிமே உன் வாழ்க்கையை என் பொறுப்பில் நான் ஏற்றுக்கிட்டேன். நீ எந்த சின்ன விஷயத்தை நினச்சி ஆசைப்பட்டாலும் அதை உடனே உனக்காக நான் நடத்தி முடிப்பேன். அனுபவங்கிறது பெருசாக ஒன்றும் கிடையாது. நீ எல்லாத்தையும் இழந்தாலும் கூட உனக்கு துணையாக நான் இருந்து நடக்க வேண்டிய நல்லதை நடத்தி முடிப்பேன். பொய்யான இந்த உலகத்தில் உண்மையை நிலைநாட்டுவது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா பொய்யுங்கிறது எல்லாரையும் சீக்கிரம் நம்ப வச்சிரும், எல்லாரையும் கவர்ந்து இழுக்கும். ஆனால் உண்மையை பேசக்கூடிய உன்னை எல்லாரும் புரிஞ்சுக்கிறதும் ஏற்றுக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் நீ ஒருபோதும் தோற்று போகவோ தாழ்ந்து போகவோ மாட்டாய் என் செல்லமே. உன்னுடைய எதிர்பார்ப்புகள் நிறைய விஷயங்களில் உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கலாம். ஆனால் இப்போது முட்டி மோதி திணறி தவிச்சுக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நீ எதிர்பார்த்தது போலவே நடத்தி தர நான் வந்துட்டேன். உனக்கு எது நல்லதோ அது நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும். உன் வாழ்க்கை பயணத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கு தயாராயிக்கோ. எப்போவுமே நேர்மறை எண்ணங்களோடு நீ இருக்கணும். நீ நினச்சது எல்லாத்தையும் இப்போ உடனே நடத்திடுவேன் நினைக்காத. கொஞ்சம் பொறுமையாயிரு. சில விஷயங்களை காரணத்தோடு தான் நான் நடக்காமல் தாமதப்படுத்திக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் இது எதுக்காக நடந்தது, அது எதுக்காக நடக்கலைன்ற எல்லா தெளிவுகளும் உண்மைகளும் உனக்கு புரிய வரும். அப்போது நான் உனக்கு நல்லது தான் செஞ்சிருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டு நீ நிச்சயமாக எனக்கு நன்றி சொல்லுவாயன்னு செல்லவே. ஒருத்தவங்களை உன் கூட சேர்த்து வைக்கிறதும் அவங்கள உன் கூட சேராமல் பிரித்து வைக்கிறதும் நீ நினச்சதை உனக்கு நடத்தி கொடுப்பதும் நடக்காமல் தாமதப்படுத்துவதும் கூட நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். அது இப்போது உனக்கு புரியலைனாலும் இனி வரும் காலங்களில் நிச்சயமாக புரிஞ்சுக்குவ. உன் மனசு புண்ணா போயிருக்கு, உன் மன காயப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரிஞ்சதால தான் என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக்கொண்டே உன் பக்கத்தில் இருப்பதற்காக காசு பணத்தை அள்ளிக்கிட்டு உன்னை தேடி வந்தேன் என் செல்லமே. கூடிய சீக்கிரம் சகல இன்பங்களையும் பெற்று நீ சந்தோஷமாக வாழப்போற. ஏன்னா உன் வேண்டுதல்கள் எல்லாத்தையும் இப்போ உனக்கு நிறைவேற்றி தரப்போகிறேன். நீ எப்போ எங்கேருந்து என்னை கூப்பிட்டாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் யார் மூலமாகவாவது நான் வந்து உனக்கு உதவி செய்வேன். கவலைகள் நிறைஞ்ச உன் மனசுக்கு ஆறுதலை தரத்தான் உன்னை தேடி வந்தேன் என் செல்லமே. படிப்பு, வேலை, திருமணம், குழந்தை, ஆரோக்கியம்னு உன்னுடைய எல்லா வேண்டுதல்களையும் நான் நிச்சயமாக நிறைவேற்ற தான் போகிறேன். நீ எதிர்மறையாக எதையும் யோசிக்காமல் எல்லா விஷயங்களையும் நேர்மறையாக சிந்திச்சாலே எல்லாமே சரியாயிடும். எதுக்காக உன் மனசில் குழப்பம் வருது, எதுக்காக நீ கவலைப்படுற, எதுக்காக நீ பயப்பட்டு நடுங்குகிறாய்ன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. உன் வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் நடந்திருக்கு. நீயே நம்ப முடியாத அளவுக்கு இப்போது அற்புதங்களையும் நான் நிகழ்த்த தான் போகிறேன். அப்படி இருக்கும்போது ஏன் நடந்து முடிஞ்ச விஷயங்களையும் நீ ஏமாந்ததையுமே நினச்சி வருத்தப்படுகிற? இந்த முறை நீ அச்சப்பட அவசியமே இல்லை. உண்மையிலேயே உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும். நன்மைகளையும் என்னையும் நம்பப்பார் என் செல்லமே. எல்லா நன்மைகளையும் நான் உனக்காக தான் நடத்திக்கிட்டு இருக்கேன். இன்னும் பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். எந்த எதிர்மறை எண்ணமோ அச்சமோ இன்றி வரக்கூடிய நன்மைகளை ஏற்றுக்கொள். இது உன் வாழ்க்கை உயர்வதற்கான காலம். நீ என்கிட்ட கேட்ட முக்கியமான வரத்தை நான் உனக்கு கொடுக்குறேன். நீ மகிழ்ச்சியாக முயற்சி செஞ்சால் லக்ஷ்மி கடாட்சம் உன் வாழ்வில் பெருகும். நான் உன்னை கடுமையான சோதனைகளுக்கு உட்படுத்திய போதும் உனக்கு என் மேலே இருந்த நம்பிக்கையும் பொறுமையும் பக்தியும் இன்னும் அதிகமாச்சே தவிர குறையலை. நான் எப்படியாவது உன்னை காப்பாற்றிடுவேன்னு நீ என்னை முழுசாக நம்பியதின் பலனாக உனக்கு கைமாறாகத்தான் உன் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக உன்னை தேடி வந்தேன். நிச்சயமாக உன்னை நல்ல நிலைமைக்கு உயர்த்துவேன் என் செல்லமே. உன் கைகளிலிருந்து நிற்காமல் செலவழிஞ்சுக்கிட்டே இருந்த பணமெல்லாம் இப்போது மாறி அந்த நிலைமையெல்லாம் இப்போ சரியாகி கொஞ்சம் கொஞ்சமாக நீ சேர்த்து வைக்க போகிற. இன்னும் உன்னிடம் நிறைய செல்வம் சேரும். காசு, பணம், நகைன்னு நீ எல்லாத்தையும் சேர்த்து வைப்ப. அதுக்கு உனக்கு தடையாக இருந்த சிக்கல்களும் பிரச்சனைகளும் கர்ம வினைகளும் காணாமல் போகும்.
எப்போது என் நிலைமை மாறும்னு காத்திருந்த உனக்கு இப்போ நல்ல நல்ல வாய்ப்புகளை உருவாக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நீ சேர்த்து உயர்வாக வாழ்ந்துவிடு என் செல்லமே. வியர்வை சிந்தாத மனிதனாலும் மை சிந்தாத பேனாவாலும் எதையுமே சாதிக்க முடியாது. வேலை செய்கிறதுக்கும் உழைப்பை கொடுக்கறதுக்கும் முயற்சி செய்கிறதுக்கும் ஒருபோதும் தயங்காதே. ஏன்னா உழைப்பு தான் உன் வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தை தரும். நீ முழுசா நம்பினா அந்த நன்மையை, அந்த நம்பிக்கையை உனக்காக நான் நடத்துவேன் என் செல்லமே. பணக்காரனுக்கு நம்ம தூங்கும்போது யாராவது நம்ம பணத்தை திருடிடுவாங்களோன்ற பயம் இருக்கும். அவன் தூக்கத்தை தொலைச்சிருவான். அதே ஒரு பாமரன், ஒரு சாதாரண ஏழையானவன் நாளைக்கு எங்கே வேலை இருக்கோ, என்ன எப்படி செய்ய போகிறோன்ற அந்த கஷ்டத்திலேயே தூக்கத்தை இழந்து நாளைக்கு என்னென்ன நடக்குமோன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பான். பெற்றவங்க பிள்ளைகள் என்ன படிப்பாங்க, எப்படி படிப்பாங்க, நாளைக்கு நல்லா வாழ்க்கையில் செட்டில் ஆயிடுவாங்களா, வருங்காலம் எப்படி இருக்கும்னு நினச்சி கவலைப்பட்டு தூக்கத்தை இழந்து போகிறாங்க. ஒவ்வொருவரும் இப்படி ஒவ்வொரு விஷயத்தை யோசித்து நிம்மதியான உறக்கமில்லாமல் வாழக்கூடிய இந்த உலகத்தில் நீ குழந்தையாக இருந்தால் உனக்கு எந்த கஷ்டமும் வராது தானே. குழந்தை எப்போவுமே தூங்குறதுக்கு முன்னால் எதையுமே யோசிக்காது. பார்க்குறதையெல்லாம் அப்பப்போ யோசித்து அப்போவே முடிச்சிடும். எதையும் மனசுக்குள்ளே தேக்கி வைக்கிறதோ, எதை பற்றி யோசித்து கவலைப்படுறதோ இருக்காது. அதே போல் நீயும் குழந்தையாக மாறு. உன் மனசில் இருக்கிற நல்ல விஷயங்களோ, நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் அதை உடனுக்குடனே வெளிக்காட்டிட்டு அதை வெளியே தள்ளிட்டு மனசை இலகுவாக வச்சுக்கோ. எந்த சூழ்நிலையிலும் எதற்காகவும் நீ வருத்தப்படக்கூடாது என் செல்லமே. உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரையும் நம்பாத. யார் என்ன சொன்னாலும், ஏன் சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்க, சுயநலத்தோடு சொல்கிறாங்களா இல்லை நல்லதா பொதுவாக சொல்கிறாங்களான்னு ஒரு முறைக்கு பல முறை யோசி. உன்னை சுற்றி என்ன நடக்கிறதுங்கிறத நல்லா கவனிச்சு பாரு. எல்லாத்தையுமே நன்கு உணர்ந்து தெரிந்து செயல்படும் போது கிடைக்கும் அனுபவம்தான் உன்னை நல்ல நல்ல முடிவுகளை எடுக்க வைக்கும். எதை செஞ்சாலும் சிந்திச்சு செயல்படப்பார் என் செல்லமே. திமிரும் ஆணவமும் அகம்பாவமும் யாருக்கு வேண்டுமென்றாலும் தானாக வந்துடும். ஆனால் பொறுமையும் நல்ல செயல்களும் நல்ல நடத்தையும் பணிவும் இதெல்லாம் நல்ல மனிதர்களுக்கு மட்டுமே, பக்குவப்பட்ட மனிதர்களுக்கு மட்டுமே கிடைக்கும். நீயும் இப்போ எவ்வளவோ விஷயங்களை பார்த்து பக்குவப்பட்டுட்ட. இனிமேலாவது பொறுமையாக நல்ல செயல்களை செஞ்சுக்கிட்டு பணிவோரு மரியாதையோடும் அடுத்தவங்களை நடத்தப்பாரு. எல்லார் வாழ்க்கையிலையும் ஏதோ ஒன்றை தொலைச்சிக்கிட்டு தான் நிற்கிறீங்க. மறுபடியும் அது கிடைக்குமோ கிடைக்காதோன்ற எண்ணமும் ஏக்கமும் மனிதர்களாகிய எல்லாருக்கும் இருக்குது. நீ எது இழந்தாயோ அதை எப்படியாவது வேறொரு வடிவத்தில் உன்கிட்ட நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் செல்லமே. இங்கே யாருமே 1000 வருஷம் வாழ போகிறதில்ல. வாழ்வது என்னமோ 100 வருஷம். அதை கூட யாரும் முழுசாக வாழ மாட்டீங்க. அப்படி குறுகிய காலமாக இந்த மனித வாழ்வில் ஒருத்தர் வெறுக்காமல் மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு போங்க. ஏன்னா இந்த நிமிஷம் மறுபடியும் உன் வாழ்க்கையில் கிடைக்குமா? இப்போ உன் கூட இருக்கிற மனிதர்களும் உறவுகளும் கடைசி வரைக்கும் உன் கூட இருப்பாங்களான்றது கேள்விக்குறிதானே. அப்புறம் என்ன, ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் சந்தோஷமாக அனுபவித்து ரசித்து வாழ்ந்துட்டு போ. நான் ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கேன், இந்த வருஷம் நீ கொஞ்சம் கவனமாக இருக்கணும், தெளிவாக புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும்னு. அவசரப்பட்டு எதையாவது கோபத்தில் பேசி வார்த்தைகளில் மாட்டிக்கொண்டு பின்விளைவுகளை சந்திக்காதே. என்னதான் நீ எல்லாருக்கும் நல்லதையே செஞ்சாலும் அவங்க ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையும் மறந்துட்டு உன்கிட்ட சண்டை போடுவாங்க, உன்னை திட்டுவாங்க. உனக்கு நன்மைகளும் நடக்கும். அதே நேரத்தில் நீ கவனமாகவும் இருக்க வேண்டிய காலகட்டம் இது. ஏதாவது ஒன்று நீ நினச்சது போல் நடக்காத போது அதை நினச்சி வருந்தாதே. இந்த வராகி அம்மா என்கிட்ட சொல்லிடு. கவலைகளில் முடங்கி போகாமல், தோல்வியில் துவங்கி போகாமல், சோர்ந்து போகாமல், துவண்டு போகாமல் உன்னை நீயே தைரியமான ஆளாக மாற்றிக்கோ. உனக்குன்னு ஒரு அடையாளத்தை நான் உருவாக்குறேன். நீ யாரையும் எதிர்பார்த்து வாழவும் கூடாது, யாருக்கும் நீ பாவமாகவும் இருக்கவும் கூடாது. உனக்கு கிடைச்சதை வச்சு உன் வாழ்க்கையை உயர்வாக வாழ பழகிக்கோ. தனிமையை விரும்பக்கூடிய மனிதனாகிய உனக்கு தனிமை எல்லாத்துக்கும் தீர்வாகாதுன்னு புரிஞ்சுக்கோ. முடிஞ்ச அளவு உன் கூட உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களிடம் நல்லா பேசு, பழகு. கூடிய சீக்கிரம் உன் மனக்குறைகள் அனைத்தையும் நான் போக்குவேன். மற்றவங்க கிட்ட பேசுறதுக்கே நீ ரொம்ப தயக்கப்படுற, கூச்சப்படுற. ஆனால் உனக்கு எந்த தீங்கும் நான் வரவிட மாட்டேன்ற நம்பிக்கையோட எல்லாரிடமும் தைரியமாக தயக்கம் இல்லாமல் பேசி பழகு. உன் மனசில் இருக்க எல்லாத்தையும் கவனமாக நிதானமாக யோசித்து பேசு. உனக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அதன் மூலமாக உனக்கு நன்மைகளை தான் நான் செய்கிறேன்னு புரிஞ்சுக்கிட்டு
அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள பழகு என் செல்லமே. தனிமைங்கிற கூண்டுக்குள்ள இருந்து வெளியே வா. இந்த பிரபஞ்சத்துல நீ மிகப்பெரிய அளவில் சிறகடித்து பறக்கப் போகிறாய். இந்த உலகத்தையே நீ புது பார்வையோடு இந்த வருஷம் அந்த அளவுக்கு பல நல்ல விஷயங்களை உன் வாழ்வில் நான் நடத்தி கொடுக்க போறேன். ரொம்ப நாளா உனக்கு தடப்பட்ட காரியம் எல்லாம் இப்போது வெற்றிகரமாக நடந்து முடியும். அதற்கேற்றாற் போல வசதி வாய்ப்புகளை உனக்கு நான் அள்ளித் தருவேன். நீ நினைச்ச காரியம் எல்லாம் நிச்சயம் வெற்றிகரமாக கைகூடி வரும் என் செல்லமே.